வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் நேயர்களே. வணக்கம் வாசு. நேற்றுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச். ஒரு ஐடியலா ஒரு மேட்ச் எப்படி இருக்கணுமோ அந்த த்ரில்லு எல்லாமே இருந்தது. பர்ஃபெக்ட் மேட்ச். கடைசியில் இந்த நம்ம சொன்ன மாதிரி ரேங்கிங்கும் பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு. இந்த டீம் எவ்வளவு தைரியத்தோட ஆடினாங்க, எவ்வளவு நல்லா ஆடினாங்க, அந்த ஆர்டரும் எனக்கு கரெக்டா செட் ஆன மாதிரி தோணுது. 1 to 4, 1 to 10. ஆமா, பர்ஃபெக்ட். ஆக்சுவலா அது வந்து அதுல டவுட்டே கிடையாது. I've been telling all along for a long time in the RCB team, if you compare with this Ranatunga team which won the 1996 World Cup, it is similar actually. ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச் வின் பண்றாங்க, உதப்படுற மாதிரி வின் பண்றாங்க. Nobody is giving very good chance. So they have a correct mix of so many things going and also a lot of things going for them, I would say. நேத்தி மேட்ச்ல ஜிதேஷ் சர்மாவோட கேப்டன்சினால தான் மேட்ச் அவ்வளோ ரன் கொடுத்தாங்க. பட் he made it up with his batting. பட் அந்த பவுலிங்ல வந்து புவனேஸ்வர் குமார் பந்த் எளியா வந்திருக்காரு. புவனேஸ்வர் குமாரையோ எல்லாம் போட்டிருக்கலாம். அது போடாம என்னவோ பண்ணி அவர் செட்டில் டவுன் ஆகிட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எஸ்தயால் நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரலா இது நம்ம அப்சர்வேஷன், லெஃப்ட் ஹேண்டருக்கு ஒரு போலிங் பொறுத்து இல்ல புவனேஸ்வர் குமார். நீங்க பாருங்க, இல்ல தயால் எஸ்தயால் இல்ல, நான் சொல்றது புவனேஸ்வர் குமார் ஏன் போடல? ஹாசல்வுட் வேற ஆமா, அவர் போட்டு வச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்விம் பண்ணுவாரு. பால் நியூ பால் ஸ்விங் ஆகும். அது ஏனே தெரியல எனக்கு நேத்திக்கு. why they did not bowl him in early. இல்ல அடுத்து பெட்ஸ்கி வேற அவங்களுக்கு மார்க்கம் வேற இல்ல. நேத்திக்கு பெட்ஸ்கி வேற நியூ பிளேயர். கரெக்ட். அது அவர் வல்னரபிள். அது ட்ரை பண்ணிருப்பான். பட் துஷார் நல்லா போட்டாரு போலிங். துஷாரா எடுத்து வந்தது நல்லா. இது இப்ப நெக்ஸ்ட் மேட்ச் துஷாரா ஆடி ஆகணும்னு நினைக்கிறேன். Terrific move, and also if he had got some of the line right, he would have got wickets first over itself. Just பாவம் மிஸ் ஆயிடுச்சு. அது ஒரு எல்டபிள்யூ மாதிரி ஆச்சு மார்ஷுக்கு. பாவம் பேட்ல பட்டுது, இல்லைன்னா ப்ளம் எல்பி அவரு. he was beaten. நல்ல பேஸ் போடுறாரு. பட் இப்ப கண்டுருவாங்க இனிமேல் வந்து. பட் என்னன்னா எல்லா பாலும் ஃபுல்லா போடக்கூடாது. சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஒரு ஸ்லோவர் ஒன்று ஒரு போன்ஸ் ஒன்று போட்டாங்கனாக்கா தப்பா விடுவாங்க. அதாவது he has to mix it properly. இப்போ ஒரு 2 வந்ததுனால ஒரு கேம் ஒரு செக்யூரிட்டி இன்சூரன்ஸ் இருக்கு. ஆமா, இல்ல எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் அகைன்ஸ்ட் RCB will be very good game. சூப்பர் கேமா இருக்கும். Slight edge Punjab because they are playing there. They have already played so many games there. Mulanpur அந்த டைமென்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும். அது ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு. This is what I think. But yesterday's game போதானாக்கா நீங்க பாத்தீங்கன்னாக்கா பந்த் ஆல்சோ, நான் சொல்லியிருந்தேன்ல, பந்த் வந்து அந்த 1 2 3 தான் ஆடணும். T20 ஆடணும்னா 1 2 அது கீழே வந்தாருன்னா அவரால் அடிக்க முடியாது. நம்ம தான் பார்த்தோம் டெல்லிக்கு அவர் ஆடும்போது he was struggling when he comes 3 down or 4 down. இத்தனைக்கு ஷார்ட் பவுண்டரிஸ் டெல்லி கிரவுண்ட். பூரான பின்னாடி வந்து பூரான் was struggling. இல்ல பூரான் அப்படி இல்ல. பூரானுக்கு என்னன்னாக்கா ரோல் பெருசா இல்ல நேத்திக்கு. என்னக்கா பந்த் வாஸ் ஹிட்டிங் அட் 180 190 ஸ்ட்ரைக் ரேட். ஈவன் தென் இப்ப நேத்திக்கு அந்த 240 250 போகாததுக்கு ரீசனே பூரான் தான். அவர் அந்த பூரானு கண்டுட்டாங்கல்ல எல்லாரும். சி அதான் பேட்ல பட்டது இவருக்கு போன மாதிரி போலே அவருக்கு. இல்ல ஸ்லோவா போட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர ஸ்லோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கா ஸ்லோவா போடவே அவருக்கு டைமிங்கே வரல. பாத்தீங்கல்ல, ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ஓவர் 13 to 17 18 கொஞ்சம் ஸ்லோ, ரொம்ப டிஃபிகல்ட்டா அடிக்கிறது. அந்த ஃபேஸ்ல தான் நேதிக்கு வந்து மயங்க் அகர்வாலும் ஜிதேஷ் சர்மாவும் கண்ணம் அடிச்சிட்டாங்க. அதான் நான் சொல்லியிருந்தேன் ருக்கி நீ பத்தி கேட்டீங்க. ருக்கிய நான் சொன்னேன்ல, அவர் ஃபாஸ்டா போடுறாரு. கொண்டு விராட் கோலி வந்து டிரைவ் ஆட போய் மேல போயிடுச்சு. அவ்வளவு தூரம் he never expected that ball will go so much. அவ்வளவு ஃபாஸ்டா போட்டிருக்காரு அவரு. அதனால பாத்தீங்களா போட்டதெல்லாம் பின்னி எடுத்தாரு அவரு. தேர்ட் மேன் 2 உள்ள வச்சுட்டு ஷார்ட் தேர்ட் மேன் வச்சுட்டு ஷார்ட் பால் அவுட் சாஸ்டம் போடுறாரு. he is very good in cut. அச்சார் பத்திக்கு 6 என்ன ஷார்ட். அவருக்குலாம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஐபிஎல் போடுறதுக்கு வந்து செகண்ட் ஸ்பெல் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லாம் பேட்ஸ்மேன் ஏத்த மாதிரி போன ஒரு பால் வில் சேஞ்ச். இந்த எல்எஸ்ஜி ஓனருக்கு பயந்துட்டு
என்ன இன்டென்சிட்டியோட ஆடினாங்க பாத்தீங்களா லாஸ்ட் மேட்ச். ஆல்மோஸ்ட் ஒண்ணுமே இல்ல. அவங்க டிஆர்எஸ் மங்கட் அடிச்சதுக்கு டிஆர்எஸ் கேட்டு அந்த லெவலுக்கு ஆடுறாங்க. அந்த இன்டென்சிட்டி ஆமா தான் சர்ப்ரைசிங்கா இருந்தது. அதனால தான் நான் சொன்னேன்ல, அதனால தான் அவங்க வந்து எல்எஸ்ஜி 220 அடிப்பாங்கன்னு. ஆமா அந்த ஓனருக்கு இல்ல விக்கெட் வாஸ் பர்ஃபெக்ட். நம்ம we were discussing the red soil விக்கெட், பிளாக் soil விக்கெட். மிக்சட் சாயில போட்டாங்க. அருணாடி வந்து அடிச்சலாம் 4. The second batting becomes much easier, especially because of the temperature. No, இந்த 35-38 டிகிரி 40 டிகிரி இருக்கிறது திடீர்னு 30 ஆயிடுறதுல அந்த 20% டிஃபரன்ஸ் மேக்ஸ் பிக் டிஃபரன்ஸ், எஸ்பெஷலி ஆஃப்டர் சேசிங் டீம் 10th ஓவர் 12th 20th ஓவர் வரைக்கும் இட் பிகம்ஸ் மச் ஈஸியர். யூ ஜஸ்ட் ஹேவ் டு டைம், தட்ஸ் இட். டைம் பண்ண போனா பிடிக்க முடியல. இல்ல அபார்ட் ஃப்ரம் ஜிதேஷ் சர்மா இன்னிங்ஸ்ல எனக்கு பிடிச்சது இந்த பிரெட்ஸ்கி இன்னிங்ஸும் மயங்க் அகர்வால் இன்னிங்ஸும். நல்ல பிரீசி நாக்ஸ், டைம்லி நாக்ஸ். ஆக்சுவலா டேர்ன் ஆனது காரணமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நம்ம கோலி அவுட் ஆனோடனே ஒரு மாதிரி இருந்தாங்க அவங்க. மயங்க் ஒரு 3-4 அடிச்சாரு பாருங்க, அதெல்லாம் மேட்ச் டேர்ன் ஆச்சு. அவங்களுக்கு பிலீஃப் வந்து நம்பர் ஆஃப் பால்ஸ் கால்குலேட் பண்ணாங்க. அப்பதான் தே பிலீவ் தட் தே கேன் வின். அது 3-4 எதுவுமே அபசர அடி கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு 4 வரை விட்டாரு அவரு. 4 4 அடிச்சிருக்க வேண்டியது. he was kicking himself. நம்ம கட்டு சொன்னோம். கட்டு இந்த கட்ல தான் அவர் கட்டு டெஃபினட்டா சூப்பரா ஆடுறாரு. கட்டு எக்ஸ்ட்ரா கவர் அந்த தேர்ட் மேன்ல ஆடுறது நல்லா ஆடுவாரு ஃபர்ஸ்ட் கிளாஸா. அந்த அந்த ராத்திய ஒரு லேட் கட் அடிச்சாரு, விஸ்வநாத் ஸ்டைல் அடிச்சாரு, சூப்பர் ஷாட். அது இத்தனைக்கு ஸ்டம்பிள் தான் இருக்கு ஆல்மோஸ்ட். ஆமா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிச்சாரு, சூப்பர் அடிச்சாரு. ஸோ ஈஸ் அ பிஸ்தா ஆக்சுவலி. அதே மாதிரி ஷார்ட்டா போட்டு எல்பிடபிள்யூ போடுறது 2 பால் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடினாரு. அதை புல்லுக்கு போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்ல ஆடினாரு. கரெக்ட். இதெல்லாம் எப்படின்னாக்கா, உனக்கு வந்து இந்தியன் விக்கெட்ஸ்ல ஸ்கில்ஃபுல் பேட்ஸ்மேனால ஆட முடியும். அதெல்லாம் மற்ற மேட்ச்ல பிளம் எல்பி தெரியல, பிளம் எல்பி. அது ஜோஷ் இங்கிலீஷ்க்கும் அதான் சொல்லிட்டு இருந்தாரு இவரு அனிருத்ல அபினவ் முகுந்த். இங்கிலீஷ் மண் ஒரு ஆஸ்திரேலியன் ஃபாரின் பிளேயர் வந்து இந்தியன் விக்கெட்ஸ்ல ஸ்பின் இவ்வளவு நல்லா விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி மேக் தி சேம் பாயிண்ட். Yeah, that's what I told Don when I saw him being picked. I told he's like Michael Valletta. I told very specifically this name because Michael Valletta, he's nimble-footed. You cannot set field. Correct. அதுதாங்க. வசீம் அக்ரம் லாகூர்ல சுத்தி காமிச்சாரு. இல்ல அவங்க அப்துல் குவாதிர் வச்சிருந்தாங்க 2 ஓவர். he was deadly. அவன் என்ன பண்ணாரு, 37th 39th ஓவர் எடுத்து பாருங்க. நான் சொல்றேன், I remember, vividly remember. இம்ரான் கான் செம்மையா கேப்டன்சி பண்ணாரு அந்த இதுல செமி ஃபைனல்ஸ். 39 அடிப்பாரு, 43 39 பால் 39 43 பால் பின்னி எடுத்துருவாரு. அது அந்த ஒரு நேத்திக்கு அந்த மயங்க் அகர்வால் இன்னிங்ஸ் தான் சேஞ்ச் தி கம்ப்ளெக்ஷன் ஆஃப் இது. இட் சேஞ்ச் தி கேம். அன்னைக்கு அந்த அது மரணடி. அது அவங்க மறக்கவே மாட்டாங்க. இந்த கைண்ட் ஆஃப் வின் வந்து ஆர்சிபிக்கு will give a big momentum to their campaign. இல்ல இந்த மாதிரி ஒரு டவுன் தி டம்ப்ஸ் ஒரு வின் வந்து லிஃப்ட் டீம். அதுவும் இல்லாம என்னன்னாக்கா, இப்போ இட் gives a second opportunity for people who have already failed. இல்ல அவங்க பம்ப்ட் அப் இருப்பாங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. சோ டேஞ்சரஸ் அது. எனக்கு இந்த டீம் 11ல டீம் சீஃபர்ட், லேவ் லிவிங்ஸ்டன் இவெல்லாம் எதுக்கு என்ன செலக்ஷன் எனக்கு புரியல. இத்தனை நாளா கொடுக்காம திடீர்னு வந்து ஒரு கிரிட்டிக்கல் கேம்ல கொண்டு கொடுக்குறாங்க. ஆள் இல்லாதனால அப்படி பண்ண வேண்டியதா போச்சா? ஆள் இல்லாம தான் வேற வழி இல்ல. பேலன்ஸ் they are trying to balance. ரொமாரோ ஷெப்பர்டுக்கு 4 ஓவர் கொடுக்குற மாதிரி அது ஒரு வீக்னஸ் தான் நினைக்கிறேன். கோயிங் இன்டு பிளே ஆஃப்ஸ் he is not a 4 ஓவர் கைண்ட் ஆஃப் bowler. இல்ல ஆக்சுவலா பார்த்தாக்க அவர் ஒரு வீக் லிங்க். அங்க அவரை அடிக்கணும்னு வச்சிட்டு இருக்காங்களே தவிர I don't think he will succeed in my opinion. ஏன்னா அவர் வந்து ஃபுல்லா போட்டோன்னா ஃபுல் மிஸ் பண்ணுவார். பந்த லென்த்ல போட்டா மறந்துட வேண்டியதுதான், ஃபுல்லா தான் போடுவாங்க அவருக்கு. ஏன்னா எல்லாம் கண்டுட்டாங்கல்ல. இதெல்லாம் நான் முதலே தெரியாது அவரை பத்தி. பட் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கு, என்ன பண்ண போறான்னு தெரியல. லிவிங்ஸ்டன் ஐ திங்க் he will come. 4 ஃபாரின் பிளேயர் யார் ஆர்சிபிக்கு? 4 ஃபாரின் பிளேயர் யார் சொல்லி ஆடுங்க, யார் உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க? டிம் டேவிட் வந்துருவாரோ? டிம் டேவிட் இன்ஜர்ட் போல இருக்குல. இன்ஜர்டா? ஆமா, அதான் தினேஷ் கார்த்திக் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல he was telling he is a work in progress, mostly we will take a call. அப்படின்னா வந்து they will make him play. நான் நினைக்கிறேன் இந்த மழை தண்ணி தேங்கிச்சுல, அதுல போய் டை வச்சு எங்கேயும்
இல்லாத பேரண்ட் இல்ல இல்ல அன்னைக்கு அந்த மேட்ச்ல விழுந்தது வந்து எசக்க பசங்க விழுந்துட்டாரு. அவர் பாடி வெயிட் அப்படியே கால்ல ஏதோ ஊந்து ஏதோ ஃபீல் பண்ண போய் அப்படியே இமீடியட்லி சிக்னல் டு த ட்ரெஸ்ஸிங் ரூம், ஐ எம் கோயிங் ஆஃப். இட் வாஸ் a disaster actually. நாலு ஃபாரின் ஹேசல்வுட் ஒன்று, சால்ட் ஒன்று, இவரு இப்படிதான் உண்டு. துஷாராவா? டிம் டேவிட் துஷாரா? டிம் டேவிட் தான் இந்தியா. துஷாரால இல்ல இப்போ சுஷாரா டிம் டேவிட் வந்தாருனாக்கா துஷாரா பத்தி ஒன்று என்ன நினைக்கிறீங்க? துஷாரா எடுக்க மாட்டாங்க, ஏன்னா வேற வழி கிடையாது. டிம் டேவிட் இவரு ஹேசல்வுட் வந்தாருன்னா எப்படி ஆட வைப்பீங்க? See, they cannot drop Bhuvi, they cannot drop Dayal. பூவி இந்தியன் கான்டிஜென்ட் தானேப்பா, நான் கேட்கறது ஃபாரின் கான்டிஜென்ட்ப்பா. இல்ல போலிங்க்கு சொல்றேன் நானு. Bowling தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, போலிங் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு நாக் அவுட்ஸ்ல ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்து பவுலர்ஸ் தான், டாப் பவுலர்ஸ். பூவியும் ஆடணும், துஷாராவும் ஆடணும், ஹேசல்வுட்டும் ஆடணும், சுயா சர்மா ஆடணும், இன்னும் யாரோ ஒரு ஃபாஸ்ட் யஷ் தயால் ஆடணும், இன்னும் எவ்வளோ ஆடணும். இவங்க ஆடினாதான் நாக் அவுட் பண்றது. குணால் பாண்டியா நாக் அவுட் பண்ணவங்கள அவங்களுக்கு நீங்க ரெஸ்ட்ரிக்டிவெல்லாம் போடவே முடியாது. பஞ்சாப் அதுவும் கன்சிஸ்டண்டா 200 ரன் அடிக்கிறாங்க. ஸோ நீங்க நாக் தம் அவுட். அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து ஒருத்தர் தான் ஆட முடியும். 6 பவுலர் கூட நான் ஆடுவேன். நீ பேட்ஸ்மேன் சொல்லுங்க, 6 பவுலர் கூட 6 பவுலர் ஆடுவேனா? நீ பேட்டிங் ஆடணும். யார் பேட்ஸ்மேன் ஆடணும்? ரெஸ்பான்சிபிலிட்டி டு வாட் எவர் ரன்ஸ் பவுலர் எவ்வளவு ரன்ஸ் கொடுக்குறாங்களோ அது ரன்ஸ் பேட்டிங் தான் அடிச்சானோ. வி ஷுட் பிளே வித் தி பெஸ்ட் பவுலர்ஸ் இன் தி ஸ்குவாட். அப்பதான் ஒரே சான்ஸ். ஏன்னா இப்போ அப்படி பாத்தீங்கன்னாக்கா they will not miss out ஷெப்பர்ட், தேவையில்லைப்பா. ஷெப்பர்ட்லாம் தேவையே இல்லை. ஏன்னா கோலி வந்து கன்சிஸ்டண்டா ஆடுறாருப்பா. மயங்க் அகர்வால் இப்போ செட் ஆயிட்டான், 2 ஆச்சு. சால்ட் ஒருத்தன் செட் ஆயிட்டான், சால்ட் டீசெண்டா இருக்கான். மிச்சம் குணால் பாண்டியா பேட்டிங்ல ஒரு மேட்ச் அடிச்சு கொடுத்துட்டான், ஸோ டிபெண்டபிளா இருக்கான். இது மாதிரி ஜிதேஷ் சர்மா செட் ஆயிட்டான். இன்னொரு பேட்ஸ்மேன் தானே, பாத்துக்கலாம். அதை வச்சு ஆடணும்பா குணால் பாண்டியா. ஏன்னா ஹேசல்வுட் 2 விக்கெட்டோ 3 விக்கெட் எடுத்து துஷாரா 2 விக்கெட் எடுக்கலாம். நேற்றுக்கே ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் வந்துருக்கணும். துஷாரா வந்து டெஃபினட்டா ஸ்லிங்கர், அவ பேஸ் இருக்கு, நியூ பால்ல ஸ்விங் ஆகுது. ஸோ டெஃபினட்டா இவங்க ஆடி ஆகணும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நீங்க எஸ்ஆர்எஸ் பாருங்க, இஷான் மலிங்கா வந்ததுனால இஷான் மலிங்கா இஸ் டேக்கிங் விக்கெட்ஸ். அதனால அது மாதிரி ஒரு ஆள் இருக்கிறச்ச ஆல்மோஸ்ட் பத்திரனா மிஷா மலிங்கா இவங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ தே ஷுட் பிளே. நம்ம பத்திரனாவை சொல்லிட்டு இருக்கோம், பத்திரனாக்கு விழ மாட்டேங்குது. இவங்க இந்த அளவு கண்ட்ரோல் இல்லை பத்திரனாக்கு. ஆமா, அது மற்றபடி இவங்களுக்கு பெட்டர் கண்ட்ரோல் இருக்கு, பெட்டர் பேஸ் இருக்கு, ஸ்பீட் இருக்கு. எப்படி வந்து திங்க் பண்ணுவாங்கன்னாக்கா 4 மீட்டிங் பேசுறது எனக்கு பாப்பாங்க அவங்க. தயால், ஹேசல்வுட், பூவி அண்ட் ஆல்சோ துஷாரானாக்கா அப்புறம் ஸ்பின் எப்ப போடுவீங்க? ஒரே ஒரு சுயா சர்மா தானே இருக்காரு. குணால் பாண்டியா, சுயா சர்மா பிளஸ் இவர் இருக்காரு குணால் பாண்டியா. குணால் பாண்டியா இவர் இருக்காரு. அது வச்சுதான் ஆடணும். ஆனா ஆர்சிபி எப்பவுமே பேட்ஸ்மேன் 8 வரைக்கும் வச்சுப்பாங்க. பவுலரோட பேட்டிங் வச்சு அடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க ஃபெயிலியர் ஆறாங்க எனக்கு தெரிஞ்சு. இல்ல அப்படி இல்ல, இது நிறைய பேட்டிங் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு. அதாவது அவங்களோட இத்தனால நீங்க 18 வருஷத்துக்கு எடுத்து பாருங்க, அவங்க ஆல்ரவுண்டர் பேட்டிங் ஆல்ரவுண்டரா வச்சுப்பாங்க. பேட்டிங் வச்சு அடிப்பான்னு நினைச்சிட்டே வைப்பாங்க, ஃபெயிலியர் ஆயிடுவான். பிகாஸ் அந்த ரன் ரேட்லாம் டூ மச் ஆயிடும். பாருங்க, வேற எவனா இருந்தாலும் டெஃபினட்டா அடிச்சிருக்க மாட்டான். ஜிதேஷ் சர்மாவில் தான் ஜெயிச்சாங்க. பட்டிதார் வேற இருக்கார் பேட்டிங்க்கு. ஸோ இந்த பேட்டிங் இல்லாம, இந்த பேட்டிங் அடிக்காம வேற எவனா 7-8ல வந்து அடிக்க போறது இல்ல ஸ்ரீதர். இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். பட் அவங்க பண்ணுவாங்களாங்கிறது வந்து நம்மளோட சாய்ஸ். இது பண்ணணும்ன்றா பண்ணாதான் பிகாஸ் நீங்க பஞ்சாப் ஃபார்மிடபிளா இருக்காங்க. என்ன பேட்டிங் அடிச்சாலும் சஷாங்க் சிங் வந்து 35 பால் 55 அடிச்சிடறாரு, 200 கொண்டு போயிடுறாங்க. பஞ்சாப் வந்து நான் சொல்றேன் பாருங்க, அதான் சொல்றேன் நான். ஒன்லி சான்ஸ் என்னன்னா யூ ஹேவ் டு பவுல் வித் பெஸ்ட் பவுலர்ஸ் இல்ல, அதுக்கு சொல்றேன் நான். கரெக்ட். பஞ்சாபுக்கு அட்டாக்கிங் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. ஆஸ்தீப் வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஜான்சன் இல்ல போல இருக்கு. ஜான்சன் இஸ் கோயிங் அவுட். ஓகே, இஸ் கோயிங் பேக். இவர் இருக்காருல்ல, ரார் இருக்காரு,
சால் வந்துட்டாருன்னா சால் பிரார் ஹர்ஷதீப் தான். ஹர்ஷ்தீப் இவர் இருக்குல்ல ஜெமிசன். ஜேமிசன் இப்போ 2 மேட்ச் தானே பாடுறாரு. இல்ல ஒர்க் இன் ப்ராசஸ் தான். விக்கெட் டேக்கிங் போலர். இல்ல ஸ்டில் ஒர்க் இன் ப்ராசஸ் தான். நாக் அவுட்ஸ்ல எப்படி பண்ணுவான்றது ஒரு இது இருக்கு. ரன் கொடுத்தாரு லாஸ்ட் மேட்சும். இல்ல ரன் கொடுத்தா விக்கெட் எடுப்பாரு. I am telling you, there is a good possibility he might get Virat Kohli's wicket. You just see. அவருக்கு டால், நல்ல ஸ்டீப் பவுன்ஸ், அக்ரெசிவ் டைப், அதுவும் இல்லாம பேட்ஸ்ல போய் வெறுப்பேற்றுவாரு நான் சொல்லி. அதெல்லாம் இருக்கு அவருக்கு. அதனால சொல்றேன் நான். இஸ் வெரி அக்ரெசிவ் டைப். யூ see his track record, always he will take wickets. Not like Oroki. Oroki நார்மலா போட்டுட்டு போயிடுவாரு. அது வேலைக்கு ஆகாது. ரூர்க்கிக்கு விக்கெட் வருது. ரூக்கிக்கு விக்கெட் விடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் ஸ்டம்ப் அட்டாக், நிறைய ஸ்டம்ப் அட்டாக். பட் நேதி அவன் போடுறது பயங்கர தப்பு. ஷார்ட் ட்ரீட்மெண்ட்ல வச்சுட்டு போட்டானா அடிக்காம என்ன பண்ணுவாங்க? பின்னிட்டாரு. அதெல்லாம் விக்கெட் ரொம்ப நாளா ஆயிடுச்சு. ஆக்சுவலி சூப்பர் விக்கெட். நின்னு அடிச்சு பின்னிட்டாங்க. 9 பால் டு ஸ்பேர் அடிச்சிருக்காங்க நேதிக்கு. அவ்வளவு டஃப் சேஸ். அதே தெரியுமா? அதுக்கே 17ல ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. 17 ஓவர்ஸ்ல அந்த ஒரு லாஸ்ட் ஓவர்ல ஸ்லோவா ஆட்டாங்க. 9 பால்ஸ் பிளஸ். எனக்கு தெரிஞ்சு 14 பால்ஸ். ஆமா, கொஞ்சம் நீ போட வச்சு டிஃபென்ஸ்ல ஆனாரு 2-3 பால். பட் we have to tell about Pant's innings. See, whatever you may say, you cannot write him off. His X factor சொல்றது வந்து I've been telling, no, Pant வந்து is an X factor. இல்ல, நீங்களே ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அவன் ஸ்ட்ரெயிட்ல ஆடாம எங்கேயோ இங்க ஃபைன்ல, இந்த சைடு ஃபைன்ல ஆட பார்த்து தான் சீரஞ்சாரே தவிர, நீ பால் ஸ்ட்ரெயிட்ல ஆடு, முடிஞ்சு போச்சு. 2வது விக்கெட் அடி. அவரே சொல்லியிருக்காரு, ஒரு மேட்ச் என்ன தப்பு பண்ணேன் நானே அனலைஸ் பண்ணேன். அப்புறமா பேஸ்ட் ஆன் தட் ஐ பிளேட் அப்படினாரு. தட் மீன்ஸ் தட் he played straight, nothing else. அதான் அது நம்ம தெரிஞ்சது தான். அது நீங்க ஃபைன் லெக்ல ஆடலாம், எல்லாம் பார்க்கலாம். ஒன்ஸ் செட்டில் ஆகி ஒரு பேட்ஸ் பால் கண்ணுக்கு தெரிஞ்ச அப்புறம் நீ என்ன பண்ணு, கை கால் நகரணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஐ அக்ரி வித் கவாஸ்கர். அந்த ஷாட் ரிவர்ஸ் வேஸ்ட் ஆக்சுவலி. when you hit a boundary straight of the wicket, என்னைக்கு ஸ்டம்பில் விழ போறாருன்னு தெரியல. அவர் இது மாதிரி ஆடி ஸ்டம்பில் விழ போறாரு. வேஸ்ட் அது. எவ்வளோ பர்சன்டேஜ் ஷாட் வேஸ்ட் அது ஆக்சுவலி. இட் இஸ் நாட். 4 பேர் கை தட்டுறதுக்கு தான் ஆடணும்னா அது தேவையே இல்லையா? நான் கூட அந்த 96ல இந்த 100 போர்ச்ச கையில போய் ஊந்துருமோ நினைச்சேன். ஆனா அவர் அடிச்சாருன்னா அந்த பால் வந்து ராக்கெட் மாதிரி போ. அதான் பக்கத்துல இருந்தா கூட பிடிக்க முடியல. நான் ஐயோ, நிறைய டெஸ்ட்லயே நிறைய 90s வர 6 90 7 90 டெஸ்ட்ல இவ்வளவு செஞ்சுரி இருந்திருக்கும். நான் என்ன செஞ்சுரி அடிச்சிருக்கலாமே தோணும். இப்ப நேற்று அது மாதிரி நினைச்சு பயந்துனே இருந்தேன். செஞ்சுரி அடிக்கணுமே பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்குன்னு. பால் இல்ல, சில பேர்லாம் நமக்கு வந்து நேச்சுரல் லைக்கிங் இருக்கும். கிரிக்கெட்டர் வந்து எந்த டீம்ல ஆடினாலும் சரி, அவர் கேமுக்கோசரம் நம்ம அது நமக்கு பிடிக்கும். அது மாதிரி பந்த் அதுல விட்டாராரு. இல்ல, பந்தெல்லாம் நீங்க வந்து ஒரு செட் ஃபீல்ட் வச்சு நிக்க முடியாதுல்ல. அதுதாங்க. see why he is very successful in test cricket is basically because of that, because he can play the waiting game and he can hit exactly where the fielder is not there. அதே ஒரு T20ல பண்ணலாம். அவர் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு ஃபேக்டர் என்னன்னாக்கா, அவருக்கு வந்து டாப் ஆர்டர்ல வரணும் ஒண்ணு, அது வர மாட்டேங்கிறாரு. செகண்ட், மிடில் ஆர்டர் வந்தாருனாக்கா ரன் ரேட் பிரஷரோ ஸ்கோர் பிரஷர் வச்சுக்கா, அவர் என்னமோ ட்ரை பண்ணுவாரு. நான் என்ன பண்ணுவேன், அவர் கேப்டன்சிலே தூக்கிடுவேன். அவர் கேப்டன்சி பட்டன் கொடுக்க கூடாது. நீ சும்மா சாதா பிளேயர், நீ ஆடுன்னு சொல்லணும். நல்லா ஆடுவார். கேப்டன்சின்னு வச்சுங்களேன், அது அடிஷனல் பர்டன் மாதிரி இருக்கு அவருக்கு. அது ஏதோ பயங்கரமா யோசிக்கிறாரு, ஏதோ பண்ண பாக்குறாரு. அதனால வர அப்புறம் அந்த டிஆர்எஸ் பத்தி வச்சேன். பயங்கர அவரு பயங்கர இன்டெலிஜென்ட் ஆனது தெரியுங்களா? அவரே சொல்லிட்டாரு, நீ இது பாரு, நீ என்ன நோ பால் அப்படின்னு. ஆமா, சைடுல சொன்னாரு. And he sensed that one withdraw பண்ணிட்டாரு. முதல்ல அம்பையர்ட்ட போயிட்டு இதை withdraw பண்ணிட்டாரு. அப்புறமா எல்லாம் போட்டுக்கிட்டு பாக்குறாங்களே தவிர, இவரு இமீடியட்டா சொல்லிட்டாரு, எனக்கு வந்து ஐ எம் withdrawing the appeal. இப்போ நான் சொல்றேன், ஜிடி அகைன்ஸ்ட் மும்பை என்ன நினைக்கிறீங்க? டிஆர்எஸ் பத்தி என்ன சொன்னீங்களா நீங்க? டிஆர்எஸ் பத்தி. ஆமா, டிஆர்எஸ் ஏதோ சொன்னீங்களா? என்னது? இல்ல, டிஆர்எஸ் சைட்ல கட். அதுக்கப்புறம் நிறைய பேர் மீம்ஸ் எல்லாம் போட்டு இருக்காங்க. அது கேட்பானே, அதுக்கப்புறம் வித்ரா பண்ண மாதிரி பண்ணுவானே.
அப்படி இப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த கேம், அந்த மொமெண்ட் ஆஃப் தி கேம் ஒரு காம்படிட்டிவா ஆட சமயத்துல அவரு திக்விஷர் சத்தி மொத்த சம்பளத்தையும் அவரு ஃபைன் பண்ணா கூட பரவாயில்லன்னு சொல்லி ஆடுற காம்படிட்டிவ் ஆளு. காசு ஆமா போனாலும் அவர் அடிக்க தான் அடிப்பார். ஆமா அதுல ஆமா. ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஹீட் ஆஃப் தி மூமெண்ட்ல நடக்கிறது தான். இல்ல பட் we need characters like திக்வேஷ், ஆமா ஆமா யூனோ, ஆமா. நல்லா இருக்கு. இல்ல இஸ் ரியல் ஃபைண்ட் ஃப்ரம் திஸ் ஐபிஎல், அது சந்தேகமே இல்லை. எனி ஸ்டேஜ் ஆஃப் தி இன்னிங்ஸ் வந்து போடுறாரு. he is confident about his craft. He can beat the batsman in the air. He has some tricks in the sleeve. Definitely he has got potential, அது சந்தேகமே இல்லை. இல்ல நமக்கு பாக்குறது தான் அப்படி இருக்கே தவிர he is playing very fair. ஆமா ஆமா ஒரு நல்ல ரொம்ப நல்ல மனுஷனா, ரொம்ப நார்மல் ஆளா அவரு. ஆக்சுவலா புரியுது. மேட்ச் உள்ள வந்து இப்படி தெரியுது உங்களுக்கு, பட் ஆக்சுவலா இஸ் a very good person அப்படின்னு. நிறைய பேர் அப்படிதான். இப்போ விவ் ரிச்சர்ட்ஸ் இருக்காரு, ஃபீல்டுக்குள்ள போனான்னா இஸ் a different beast. ஆமா வெளியில ஆமா வந்தா இஸ் ஜென்டில், கிளைவ் லாய்டு, ஆமா. அது மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ ஜிடி சொன்னீங்களா, என்னது ஜிடி ஜிடி வர்சஸ் மும்பை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கும். மும்பைக்கு வந்து ஜிடியோட ஆடுறது பெஜார் பெஜார் சைக்கிள் பண்ண முடியாது. ஜிடியை சைக்கிள் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஸ்டெடியோ டெம்ப்ளேட்ல ஆடுவாங்க. சைக்கிள் ஆடி ஆர்சிபி சொல்றீங்கல்ல, விக்கெட் பயமா எடுத்தா பயந்து போய் ஃபோல்ட் அப் ஆடுறதுலாம், ஜிடிக்கு அது கிடையாது. அவங்க டெம்ப்ளேட்லயே போயிட்டு இருப்பாங்க. ஜிடி வந்து ஒரு ஒரு நல்ல கல்ச்சர் கொண்டு வந்துட்டாரு அவரு ஆஷிஷ் நேரா. நீங்க பாத்தீங்கன்னாக்கா எந்த டீமுமே அசறது கிடையாது. அவங்க ஒண்ணு ஃபைட்டிங் ஸ்பிரிட் ரொம்ப ஜாஸ்தி. மெயின்லி பிகாஸ் இந்த பிக் த ஆக்ஷன் ஃப்ரம் டே ஒன். ரஷித் கான் இருக்காருல்ல, ஒரு பால் 3 ரன் உள்ள உசுறு கொடுப்பாரு. அப்ப கூட அந்த அந்த ஆட்டிடியூட் வந்து பயங்கரம் அவருக்கு. அதே முதல்ல எடுத்த உடனே ஹரிதிக் பாண்டியா. ஸோ அந்த 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 இது அவங்கள்ட்ட இருக்கு. அப்படியே ஃபைட்டிங் ஆடுவாங்க, which I like actually. ஜெனரலா நான் இப்ப சொன்ன பாயிண்ட் தான். ஆர்சிபிக்கு they will be playing with more than the batting. They are depending on the bowling. Bowling comes up trumps na, they will win the match. Batsmen அடிக்கிறாங்க. பட் அதுதான் ப்ராப்ளம் மும்பைக்கு. பிகாஸ் they have to play பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ரஷீத் கான், சாய் கிஷோர், கோட்ஸி எல்லாரையும் they have to place. மும்பையோட ப்ராப்ளமே என்னன்னாக்கா அவங்க வந்து லயன் இன் தேர் டென், தட்ஸ் ஆல். பிகாஸ் ஆஃப் தேர் bowling லைன்-அப் வாட் they have kept. முதல் 6 ஓவர்ல 3 விக்கெட் எடுத்துருவாங்க. இந்த 2 பேரும் வெளில வந்தாங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்விங் ஆகல அப்படின்னாக்க பயங்கர வீக் லிங்க். யாரா ஒருத்தர் 15-20 ஊத்துருவாரு, ஆட்டோமேட்டிக்கா போலிங் வீக் ஆயிடும். டூ மச் டிபெண்டன்ஸ் வில் கம் ஒன்லி ஆன் பும்ரா. அப்புறம் யாரு இருக்காது போலிங் போடுறதுக்கு சொல்லுங்க? போலிங் கிடையாது. அண்ட் தீபக் சாகர் வேற இன்ஜோர்டு. நெக்ஸ்ட் மேட்ச் ஐ திங்க் சஸ்பெக்ட் நினைக்கிறேன். he may not start. அவங்க டெம்ப்ளேட் என்ன பண்றாங்க, இப்ப பார்த்தாலும் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் பாம்பேக்கு வச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஊரை வின் பண்றாங்க, வெளில வந்தா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை அவங்க மாத்தணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஆப்பனண்ட் தப்பா ஆடி விட நம்ம பாருங்க. டெல்லி தப்பா ஆடி கரண் சர்மான்னு ஒரு போலர், அவன் என்ன போலர் அவன் புரியல எனக்கு. நேரா போடுவான் அவன், தப்பா ஆடி. அவன் ஸ்ட்ராட்டஜி நல்லா பண்ணுவாங்க. they will use that 4 overs of Bumrah very well to take wickets. மத்ததெல்லாம் நீங்க வந்து அதுதான் எம்எஸ் தோனி இப்படிதான் பண்ணுவாரு, பும்ரா டிஃபென்ஸ் ஆடுவாரு, சரிங்களா? அதே மாதிரி சூரியன் நாராயண் டிஃபென்ஸ் ஆடுவாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் மத்தவன 8 ரன் இருக்கா 5 அடிச்சுப்பேன் அவனு பேரு. கரெக்ட், அதுதான் ஈஸி. அன்னைக்கு நெதியா தானே பண்ணாரு, அவங்க பண்ணாங்க. அவங்க ஸ்ரேயஸ் ஐயர் கிளீனா ஆட்டாரு. இங்கிலீஷ் என்னன்னாக்க பும்ராவது அவனே போட்டு பின்னிட்டாரு 2 எக்ஸ்ட்ரா கோட், செம ஷாட். ஸோ அந்த மாதிரி மும்பை ஹேஸ் டு கம் அப் வித் a different plan to defeat கில்ஸ் டிடி. இன்னைக்கு கில்லுக்கு வர கனாம்னா லக் இருக்கு. நம்ம ஒரு மேட்ச் ஃபெயில் ஆயிருக்காரு. அடுத்த மேட்ச் பாருங்க நீங்க, ட்ரெடிஷனலி he scores heavy runs against Mumbai, you know. அண்ட் பஞ்சாப் வேற இஸ் ஹோம் கிரவுண்ட். அதெல்லாம் இருக்கட்டும். பஞ்சாபா அகமதாபாத் அந்த மேட்ச் எங்க? பஞ்சாபா அகமதாபாத்? இல்ல ரெண்டுமே முதல் 2 மேட்சுமே இதுதான் நினைக்கிறேன். ஓகே. சோ இப்போ ஒரு ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தாக்க ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிளேஸ் டீம் தான் ஐபிஎல் சாம்பியன்ஷிப் வின் பண்றாங்க. இப்படி பார்த்தா பிபிகேஸோ ஆர்சிபியோ யார் வின் பண்ணாலும் நமக்கு சந்தோஷம் தான். நியூ சாம்பியன். ஏன்னா ஜிடிஏ மும்பை வந்து ஆல்ரெடி சாம்பியன். ஐ வாண்ட் டு see a நியூ சாம்பியன். நம்ம பிளே ஆஃப் சினாரியோஸ் பத்தி பேசுவோம். நம்ம ஃபேவரேட்ஸ் எல்லாம் ஒரு பர்சன்டேஜ் எல்லாம் போட்டு
we will have a separate சரி discussion on that one. சரி ஓகே We'll try to see and we give our opinion. ஓகே ஓகே As Okay, such sir. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணபடி ஜிடியும் பஞ்சாபும் வந்துட்டாங்க. மற்ற டீம்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணல முதல்ல. ஸோ இந்த 2 டீம் சொன்ன மாதிரி வந்திருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். சரி சர்ப்ரைஸ் பேக்கெட் மற்ற 2 டீம் உள்ள வந்தது. சரி சார் ஓகே தேங்க்யூ ஓகே பாவம்.